能不能给我一首歌的时间 ？Music On's 免费无限数据，让你可在 Spotify、Joox、Tidal、KKBox 以及更多频道享受音乐串流。无论你是预付或后付，只要是 U Mobile 用户，即可享用 Music On's 给你不止一首歌的时间。哎呦，不错哦！现在就升级到 U Mobile， 数据在乎 You。இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு ஆமா இது எப்படி இருக்கு மாட்டி விட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா வாங்க raga.thr.fm அங்க வந்து டீடைல்ஸ் போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். லிஸ்ட் கொஞ்சம் லாங்கா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்கோல். ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட கௌரி மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அத்தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அத்தான் அவங்க கொஞ்சம் மெர்சல் ஆயிட்டாங்க. இந்த அத்தான் வேற, இது வந்து மலாய் அத்தான். ஓகே, அது எப்படி ட்வீட் பண்ணிருக்கோம், அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கேன். அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றது கேட்போம். ஓகே, இதோ கௌரியின் கதை. என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய். இப்ப நான் வேலை செய்யணும், நீங்க சொல்லுங்க யாருன்னு. உங்க அத்தான் பேசுறேன். ஐயோ, அத்தானா? அத்தானுக்கு பேர் இல்லையா? கௌரி, என்ன கௌரி இப்படி பேசுறீங்க? ஏன் தமிழ்ல தானே பேசுறேன். நாம காதலிச்சத மறந்துட்டீங்க. அப்படியா? சரி, எப்ப கை விட்டவங்கள? எப்ப காதல் வேணான்னு சொன்னீங்களோ அப்பயே கை விட்டுட்டீங்க. சத்தியமா நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஐயோ, விஜயன் பேசுறேன். நினைக்கிறேன் விஜயன் பேசுறேன் கௌரி. விஜயனா? அப்ப தெரியல, எனக்கு அந்த பேர்ல யாருமே எனக்கு தெரியாது. அப்ப எந்த பேர்ல உங்களுக்கு தெரியும் ஆளு? எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன், அப்புறம் நீங்க என்ன பேர்ல தெரியும்னு கேக்குறீங்க? கௌரி, நல்லா நினைச்சு பாருங்க, உங்க உதட்டுல ஒரு மச்சம் இருக்கு. ஆமாவா? எனக்கு தெரியாம எப்ப எனக்கு மச்சம் வந்துச்சு? உங்க உதட்டுல உள்ள மச்சம் நீங்க எப்படி பார்க்க முடியும்? கண்ணாடியில பார்த்தா தெரியுமே. ஆமால, எனக்கு இது தெரியாம போச்சு. கௌரி, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க. நம்ம சந்திக்கணும். சந்திக்கணுமா? ஆமா. உங்க பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பேர் அத்தான். அத்தான் இல்ல, மாமா இல்ல. அந்த அத்தான் கிடையாது, என் பேர் வந்து அத்தான். உங்க பேரு அதானா? யார் இப்படி பேர் வச்சா உங்களுக்கு? எங்க அம்மா தான். ஆமாவா? எனக்கு தெரியல. நீங்க எப்ப சொன்னீங்க என்கிட்ட? நாம காதலிக்கும் போது. ஐயோ, நான் தான் உங்களை காதலிக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க காதலிக்கல, நான் காதலிச்சேன். ஆமாவா? அப்ப அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆமா, நீங்க யாரு? எந்த கௌரி? பாத்தீங்களா, நான் யாருன்னே தெரியாம நீங்க போன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. கௌரி, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? சொல்லுங்க. நான் யாருன்னே தெரியாது, நீங்க என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன குறை சொல்றீங்க? உலகம் இப்படிதான் இருக்கு. அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்ப நீங்க எதுக்காக போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. என்னுடைய காதல ரினியூ பண்றதுக்காக கால் பண்ணேன். உங்க காதல் வேணா ஒண்ணு வேணாம். ஏன் கௌரி, நீ பிடிக்கல உங்களுக்கு? நான் உங்களை பார்த்தது இல்ல, அப்புறம் பிடிக்கலன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். இப்ப நம்பர் எல்லாமே எப்படி நீங்க எனக்கு போன் பண்ணீங்க? இப்ப உங்க நம்பர் இருக்கு, இப்ப வாட்ஸ்அப் பண்றேன் நான். என்ன படத்தை வேண்டாம். அங்க இடம், அங்க இடம் காலியா இருக்கா? குடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்? இருந்தாலும் நீங்க வரக்கூடாது. ஏன், வாடகை அதிகமா? அதே இருக்கட்டும், அப்படியே காலியா இருந்தாலும் நீங்க வரக்கூடாது சொன்னேன். என்ன அது நியாயம்? காலியா இருக்கிறது வர்றதுல இது என்ன தப்பு இருக்கு? இப்ப நீங்க பேசுறீங்களா, அதே தப்பு தான். நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன் உங்ககிட்ட. அப்ப நான் தப்பு தப்பா பேசுறேன்னா? நீங்க தப்பா தான் பேசுறீங்க. இப்பதான் எனக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? நீங்க சும்மாவே ஆளை உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்கள வந்து காதல் பண்ண வச்சு கை விடுறது. அடுப்பாவி, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், போன் பண்ணி அத்தா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி. என் பேர் அத்தா, நான் உங்களோட அத்தான்னு சொன்னா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் நினைப்பு கௌரி. உங்களை லூசுன்னு தான் சொல்லணும். அப்ப நீ காதலிக்கலையா? காதலி வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதனால சொல்றேன். எப்படி நம்ம பார்த்தாலும் பிடிக்கும், உடனே பிடிக்க எப்படி? ஐயோ, எனக்கு உங்களை விட்டு பேசுனாலே பிடிக்கல. ஐயோ, இதுல வேற பாக்கணுமா வேற? ஆமா, பாக்கலாம். வேண்டாம் கௌரி, என்ன ஏமாத்திட்டு போவாதீங்க. அடக்கடவுளே, இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? அங்க வரேன். நான் இப்ப வேலை செய்யற இடத்துல இருக்கேன். உங்களுக்கு அங்க என்ன வேலை? வேலை செய்யற இடத்த வேலை முடிஞ்சு வீட்டுல இருப்பேன். வீட்டுக்கு வரட்டா? எதுக்கு? உங்களை பொண்ணு கேட்கணும். உங்க அம்மா கிட்ட பேசுறாங்க, அத்தை கிட்ட பேசணும். அம்மா அத்தையா? அடிதான் கொடுப்பாங்க, வாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? அப்புறம் நீ நேரம் வந்து பொண்ணு கேட்க போறேன்னு சொல்றீங்க. பொண்ணு கேட்க நம்ம தான் காதலிக்கிறோம், அப்புறம் என்ன பொண்ணு கேட்போம்? எங்க அம்மா கேட்டாங்கன்னா நீங்க யாருன்னே தெரியாது, நான் சொல்லிடுவேன். எனிவே கௌரி, I love you.
ஐ லவ் யூ சொன்னா வச்சுட்டீங்க, திரும்ப சொல்ல மாட்டீங்களா? திருப்பி சொன்னாலும் நேரா சொன்னாலும் நீங்க சொன்னது ஒண்ணுதான். எனக்கு பிடிக்கல நான் சொல்லல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். ஓ, அப்ப ஏறக்குறைய உங்க மனசுல ஈரம் இருக்கு. இல்ல 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 இருந்தாலும் நான் சொல்றது ஒண்ணுதான் கௌரி. என்னது? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகேவா? சாயந்தரம் கூப்பிடுறேன். ஐ லவ் யூ நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சாயந்தரம் கூப்பிடுறேன், அப்ப சொல்றேன் வேற ஒண்ணு. சரி, என்ன சொல்ல போறேன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போறீங்க? இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இது இப்படி இருக்கா? ஆமா. யார் பேசுறது? உதயா பேசுறேன். ஐயோ கடவுளே, இது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? ஆமா, இது எப்படி இருக்கு? மாட்டி விட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா வாங்க raga.thr.fm அங்க வந்து டீடைல்ஸ் போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். லிஸ்ட் கொஞ்சம் லாங்கா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்கோல். ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட கௌரி மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அத்தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அத்தான் அண்ணனே அவங்க கொஞ்சம் மெர்சல் ஆயிட்டாங்க. புத்தான் ஐடியா. இந்த அத்தான் வேற, இது வந்து மலாய் அத்தான். ஓ, ஓகே, அது எப்படி ட்வீட் பண்ணிருக்கோம், அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கேன். அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றது கேட்போம். ஓகே, இதோ கௌரியின் கதை. என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? இப்ப நான் வேலை செய்யணும், நீங்க சொல்லுங்க யாருன்னு. உங்க அத்தான் பேசுறேன். ஐயோ, அத்தானா? அத்தானுக்கு பேர் இல்லையா? கௌரி, என்ன கௌரி இப்படி பேசுறீங்க? ஏன் தமிழ்ல தானே பேசுறேன். நாம காதலிச்சத மறந்துட்டீங்க. அப்படியா? சரி, எப்ப கை விட்டவங்கள? எப்ப காதல் வேணான்னு சொன்னீங்களோ அப்பயே கை விட்டுட்டீங்க. சத்தியமா நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஐயோ, விஜயம் பேசுறேன். பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஜயம் பேசுறேன் கௌரி. விஜயனா? அப்ப தெரியல, எனக்கு அந்த பேர்ல யாருமே எனக்கு தெரியாது. அப்ப எந்த பேர்ல உங்களுக்கு தெரியும் ஆளு? எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன், அப்புறம் நீங்க என்ன பேர்ல தெரியும்னு கேக்குறீங்க? கௌரி, நல்லா நினைச்சு பாருங்க, உங்க உதட்டுல ஒரு மச்சம் இருக்கு. ஆமாவா? எனக்கு தெரியாம எப்ப எனக்கு மச்சம் வந்துச்சு? உங்க உதட்டுல உள்ள மச்சம் நீங்க எப்படி பார்க்க முடியும்? கண்ணாடியில பார்த்தா தெரியுமே. ஆமால, எனக்கு இது தெரியாம போச்சு. கௌரி, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க. நம்ம சந்திக்கணும். சந்திக்கணுமா? ஆமா. உங்க பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பேர் அத்தான். அத்தான் இல்ல, மாமாவும் இல்ல. அந்த அத்தான் கிடையாது, என் பேர் வந்து அத்தான். உங்க பேரு அதானா? யார் இப்படி பேர் வச்சா உங்களுக்கு? எங்க அம்மா தான். ஆமாவா? எனக்கு தெரியல. நீங்க எப்ப சொன்னீங்க என்கிட்ட? நாம காதலிக்கும் போது. ஐயோ, நான் தான் உங்களை காதலிக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க காதலிக்கல, நான் காதலிச்சேன். ஆமாவா? அப்ப அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆமா, நீங்க யாரு? எந்த கௌரி? பாத்தீங்களா, நான் யாருன்னே தெரியாம நீங்க போன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. கௌரி, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? சொல்லுங்க. நான் யாருன்னே தெரியாது, நீங்க என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன குறை சொல்றீங்க? உலகம் இப்படிதான் இருக்கு. அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்ப நீங்க எதுக்காக போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. என்னுடைய காதல ரினியூ பண்றதுக்காக கால் பண்ணேன். உங்க காதல் வேணா ஒண்ணு வேணாம். ஏன் கௌரி, நீ பிடிக்கல உங்களுக்கு? நான் உங்களை பார்த்தது இல்ல, அப்புறம் பிடிக்கலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். இப்ப நம்ம எல்லாமே எப்படி நீங்க எனக்கு போன் பண்ணீங்க? இப்ப உங்க நம்பர் இருக்கு, இப்ப வாட்ஸ்அப் பண்றேன் நான் என்ன படத்தை. வேண்டாம். அங்க இடம் காலியா இருக்கா? குடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்? இருந்தாலும் நீங்க வரக்கூடாது. ஏன், வாடகை அதிகமா? அதே இருக்கட்டும், அப்படியே காலியா இருந்தாலும் நீங்க வரக்கூடாது சொன்னேன். என்ன அது நியாயம்? காலியா இருக்கிறது வர்றதுல இது என்ன தப்பு இருக்கு? இப்ப நீங்க பேசுறீங்களா, அதே தப்பு தான். நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன் உங்ககிட்ட. அப்ப நான் தப்பா பேசுறேன்னா? நீங்க தப்பா தான் பேசுறீங்க. இப்பதான் எனக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? நீங்க சும்மாவே ஆளை உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்கள வந்து காதல் பண்ண வச்சு கை விடுறது. அடுப்பாவி, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், போன் பண்ணி அத்தா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி. என் பேர் அத்தான், நான் உங்களோட அத்தான்னு சொன்னா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் நினைப்பு கௌரி. உங்களை லூசுன்னு தான் சொல்லணும். அப்ப நீ காதலிக்கலையா? காதலி வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதனால சொல்றேன். எப்படி நம்ம பார்த்தாலும் பிடிக்கும், உடனே பிடிக்க எப்படி? ஐயோ, எனக்கு உங்களை விட்டு பேசினாலே பிடிக்கல. ஐயோ, இதுல வேற பாக்கணுமா வேற? ஆமா, பாக்கலாம். வேண்டாம் கௌரி, என்ன ஏமாத்திட்டு போவாதீங்க.
அடக்கடவுளே. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? அங்க வரேன். நான் இப்ப வேலை செய்யற இடத்துல இருக்கேன். உங்களுக்கு அங்க என்ன வேலை? வேலை செய்யற இடத்த வேலை முடிஞ்சு வீட்டுல இருப்பேன். வீட்டுக்கு வரட்டா? எதுக்கு? உங்களை பொண்ணு கேட்கணும். உங்க அம்மா கிட்ட பேசுறாங்க, அத்தை கிட்ட பேசணும். அம்மா அத்தையா? அடிதான் கொடுப்பாங்க. வாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? அப்புறம் நேரம் வந்து பொண்ணு கேட்க போறேன்னு சொல்றீங்க. பொண்ணு கேட்க நம்ம தான் காதலிக்கிறோம், அப்புறம் என்ன பொண்ணு கேட்போம்? எங்க அம்மா கேட்டாங்கன்னா நீங்க யாருன்னே தெரியாது, நான் சொல்லிடுவேன். எனிவே கௌரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொன்னா வச்சுட்டீங்க, திரும்ப சொல்ல மாட்டீங்களா? திருப்பி சொன்னாலும் நேரா சொன்னாலும் நீங்க சொன்னது ஒண்ணுதான். எனக்கு பிடிக்கல, நான் சொல்லல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். ஓ, அப்ப ஏறக்குறைய உங்க மனசுல ஈரம் இருக்கு. இல்ல 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 இருந்தாலும் நான் சொல்றது ஒண்ணுதான் கௌரி. என்னது? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகேவா? சாயந்தரம் கூப்பிடுறேன். ஐ லவ் யூ நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சாயந்தரம் கூப்பிடுறேன், அப்ப சொல்றேன் வேற ஒண்ணு. சரி. என்ன சொல்ல போறேன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போறீங்க? இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இது இப்படி இருக்கா? ஆமா. யார் பேசுறது? உதயா பேசுறேன். ஐயோ கடவுளே, இது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு?